வணக்கம் மக்களே. தமிழக மூத்த அரசியல் தலைவரான வைகோ அவர்கள் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியானது வெளிவந்து ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலையும் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கால் தடுமாறி கீழே விழுந்ததில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அந்த செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து துரை வைகோ அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மதிமுக கன்னியாகுமரி மாவட்ட செயலாளரான வெற்றிவேல் அவர்களினுடைய மகளின் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக வைகோ அவர்கள் நேற்றைய தினம் திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு. எதிர்பாராத விதமாக இரவு வீட்டில் தடுமாறி விழுந்ததில் அவருடைய வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவர்களினுடைய அறிவுறுத்தலின்படி அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து காலை சென்னை அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான வைகோ அவர்கள். அறுவை சிகிச்சைக்கு பின்னால் தலைவர் வைகோ அவர்கள் உடல்நலம் பெற்று திரும்பி வருவார் அப்படின்னு அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. இது சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள், நிறைய புரளிகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கும்போது பயப்படுற வகையில் எந்த ஒரு செய்தியும் இல்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ அவர்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னு அவருடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் அரசியல் வட்டாரத்திலையும் நிறைய பிரமுகர்கள் தங்களுடைய ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க.